الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. يقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. கணிதத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமணம் மாதங்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பலவிதமான இபாதத்துகளை செய்துவிட்டு உலகத்தில் பேசப்படக்கூடிய பேச்சுகளிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பேச்சு அல்லாஹ்வை பற்றிய, இஸ்லாத்தை, மார்க்கத்தை பற்றிய பேச்சை பேசக்கூடிய ஒரு மதியத்தில் அல்லாஹ் எங்கள் எல்லாரும் உட்கார வச்சிருக்கிறார். கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சென்றவர்கள்தான் திரை கண்டலில் போன்ற ஒரு உணர்வு, நம்முடைய உலகத்தில் இருக்கும் நிலையில் ரமலான் முடிவதற்கே 2-3 தினங்கள் தான் பாக்கியாக இருக்கிறது. கனியமான சகோதரர்களை, பெரியார்களே, காலம் எவ்வளவு வேகமாக போனாலும் உலகம் எவ்வளவுதான் வேகமாக போனாலும் நமது நோக்கம் ஆகிரா, மறுமை, மௌத்துக்கு பின்னால் உள்ள நிலைமைகள், மௌத்துக்கு பின்னால் உள்ள நாள், உலக வாழ்க்கையின் இந்த நாட்கள் ஒப்பிடும் பொழுது கனியமான சகோதரிகளை, பெரியார்களே, அதற்கு சலாம் ஒரு நாள் சலாம் 1000 வருடங்களுக்கு ஒப்பானது மறுமையுடைய ஒரு நாள். 1000 வருடங்கள், இன்னும் ஆயிரத்திலே 50,000 ஆண்டுகள், 50,000 years மறுமையுடைய ஒரு நாள். உலகத்தில் கையும் குயிக்காக முடியலாம். நம்முடைய வாழ்க்கை என்பதை மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையா? கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, உலகத்தில் கொஞ்ச கால வாழ்க்கைக்காக ஆக்கியிருக்கிறாங்க. என்ன நிலைமையில் யார் வாழ்ந்தாலும் மௌத்து நிச்சயம். அவருடைய மௌத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைவதுதான் ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமான வெற்றியாகவும் சந்தோஷமாகவும் அமையும். முஸ்லிமாக பிறப்பதிலேருந்து, முஸ்லிமாக வாழ்வதிலேருந்து, ஒரு முஸ்லிமாக மௌத்தாகுவதே மிக கஷ்டமான ஒரு கஷ்டமாக இருக்கும். ஷைத்தான் மௌத்துடைய நேரத்தில் மிகவும் முயற்சி செய்வார். எப்படியாவது இவரை இஸ்லாமிற்கு வெளியாக்க வேண்டும். பயங்கரமான ஒரு கஷ்டம் தான் சக்கராத்துடைய நிலைமை. கனியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லும் பாக்கியம் கிடைப்பதுதான் நமது வாழ்க்கையின் குறிக்கோள், நமது விஷன் அனைத்து வருகிறோம். கனியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அதற்காகத்தான் வாழ்க்கையை தயாரிக்கிறோம். அதற்காகத்தான் இவ்வளவு இபாதத், அதற்காகத்தான் இவ்வளவு குர்ஆன் ஓதுகிறோம், இவ்வளவு நேரம் மஸ்ஜிதிலே கழிக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, கடைசி முடிவை அல்லாஹ் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதை வைத்துத்தான் அல்லாஹ் முடிவு செய்வார். ஒருவர் வாழ்க்கை போனால்
பாதுகாப்பாங்க. சொன்னார்கள் ஹதீஸ் பயங்கரமான ஹதீஸ், மிக கவலையை படுத்தக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதர் அல்லது பைனஹா வபைனஹு இல்லாதா فيسبق عليه الكتاب فيعمل بعمل أهل النار فيدخلها. இது பயங்கரமான ஹதீஸ். ஒரு மனிதன் அமல் செய்து கொண்டே வருவார், தொழுகை தொழுவார், நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ரா, அதெல்லாம் திக்ர், குர்ஆன் திலாவத், நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருப்பார். என்றாலும் சொர்க்கத்திற்கும் இவருக்கும் இடையே எவ்வளவு இடைவெளி? ஒரு முறம், ஒரு அடி, ஒரு பீட். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் கடைசி காலத்திலே இவன் பாவம் செய்வான், இவன் கெட்ட செயல் செய்வான், இவன் நரகத்திற்கு இவனை கொண்டு போகக்கூடிய ஒரு அமலை செய்வான். அந்த நேரத்தில் அவருடைய மௌத்து வரும், நரகத்திற்கு போவான். இன்னொரு மனிதர் நரகத்துடைய பாவம் செய்து செய்து அவருக்கு நரகத்தின் முறையில் ஒரு மனம் கால் ஒரு எச்சரித்து வைத்தால் நரகம் அந்த அளவுக்கு மிக நெருக்கமாக நரக ஓடலுக்கு போயிருப்பார். கடைசி காலத்தில் ஏதோ அல்லாவுடைய அரசு மாதிரி அவனை பட்டது நல்லவர்கள் செய்ய ஆரம்பிப்பார், ஏதோ நல்ல சொர்க்கத்துடைய உறவனை செய்வார். அமளியாக செய்யலாம். ஒரே ஒரு சொர்க்கத்துடைய அமல், அவனுடைய காலம் முறையும் மௌத்தாகுவான், சொர்க்கம் போவான். கனியமான சகோதரி பெரியாரே, இரண்டு நிகழ்வுகளை நான் உதாரணமாக காட்டுகிறேன். ஒரு பெண் கேள்விப்பட்ட நிகழ்வுதான் இந்த ஹதீஸை ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு பெண் சிறிய வழக்குக்காரி, அளவுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமைத்த பெண்மணி, இறை நேச பெண்மணி, அமைதி குறைபாடு கிடையாது. ஆனால் வீட்டில் உள்ள செல்ல புராணி கூடை அதை கட்டி போட்டால் கூடை எப்படிப்பட்டது? நபியவர்கள் கூடையை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், அது சுத்தமானது, அது நடித்தல்ல. கூடைப்பட்டால் கூடையோட பாத்திரத்தை நக்கிவிட்டால் பாத்திரத்தை கழுக வேண்டும், ஆடையை கழுக வேண்டும் என்பது அவசியமில்லை. சுத்தம், கிளீனானது. அது ஏதோ நடித்தை பாய்களை தொட்டுவிட்டு கொஞ்சம் பட்டா வேறுடையது. அது டிரக்டாக கூடைப்பட்டால் சுத்தமானது. காரணம் சொன்னார்கள் நபியவர்கள், உங்களுக்கு சுத்தமாகப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? இன்னும் அழைக்கும், அது எப்பொழுதும் உங்களுக்கு பின்னால் சுற்றி சுற்றி வருகிறானி, உங்களுடைய எல்லா இடங்களுக்கும் உங்களுக்கு பக்கத்தில் வருகிறானி. மஸ்ஜிதுக்குள்ளும் வரும், உங்களுடைய படுக்கை அறைக்கு வரும், உங்களுடைய சமையல் அறைக்கு வரும், உங்களுடைய மண்டபத்திற்கு வரும், எல்லா இடங்களுக்கும் போய் வரும் என்று சொல்கிறார்கள். ஃப்ரீடமாக சுதந்திரமாக சுற்றி இருக்கிறானி. அது எங்க இருக்கிறோம்? பூனையை கட்டி வைத்து அடைத்து வைத்து வளர்க்க வேண்டிய பிராணி அல்ல. பூனையை கட்டி வைக்க தேவையில்லை, அது சுதந்திரமான ஒரு பிராணி. அந்த பூனையை கட்டி போட்டால் சொர்க்கத்துக்கு விளக்கம் ஒருவரம், சொர்க்கத்து அடுத்த காலை வைத்தால் சுவர்க்கம். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, தாய்மார்களே, இந்த நேரத்திலே அவர் கடைசியாக நரகக்கூடிய ஒரு அமலை செய்தார். கூடையை கட்டி போட்டார். இன்னும் கொடுக்கவும் இல்லை, அதை தானாக செல்ல விடவும் இல்லை, அவருக்கு விடவும் இல்லை, கட்டி போட்டார். சொன்னார்கள் நபி அவர்கள், இவர் நரகவாதி, இவ்வளவு காலம் செய்யாமல் இவ்வளவு காலம் செய்வாங்க. கடைசி முடிவை கைப்பட வேண்டும். கடைசி கட்டம் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமாகவே வேண்டும். அதனால் நபிகள் துஆ கேட்பார்கள், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ அறிவித்தார்,
உலக பொருத்தமான என்னை பற்றிய கவலை கேட்டார். இஸ்லாமுள்ள மனசுமையான அமலைத்தார் ஏற்புடைய வாக்கியத்தார். எவ்வளவுதான் அமல் செய்தாலுமே கடைசி முடிவை அழகாக்கு அழகான முடிவைத்தான் நபியவர்கள் செய்து வந்ததுவா. கண்ணியமானவர்களே, இது அந்த பகுதிக்கு உள்ளார்கள். மற்ற பகுதி என்ன? ஒருவர் பாவம் செய்வார், கெட்ட செயல்கள் செய்வார், அல்லாஹ்வுக்கு மாற்றமான வாழ்க்கை வாழ்வார். இவருக்கு நரகத்துக்கு வழியாக ஒரு முடம் காலத்தில் வைத்தார்கள். அந்த நேரத்தில் சுவர்க்கக்கூடிய ஒரே ஒரு அமல், சுவர்க்கக்கூடிய ஒரே ஒரு நல்லாமல் செய்வார். அவர் மௌத்தாகுவார், சுவர்க்கம் போவார், நல்லா மன்னித்து விடுவார். அதுக்கும் ஒரு உதாரணம், ஒரு பெண்ணுடைய உதாரணம். கேட்டிருப்போம், ஆனால் இந்த ஹதீஸை அப்படி பார்ப்போம். ஒரு கெட்ட பெண்மணி என்றார். மக்கள் எல்லாம் கெட்டவள் என்று சொல்லக்கூடிய பெண், கெட்ட நடத்தை உள்ளவள், லக்மான் உள்ள பெண்மணி, ரக்மான் உள்ள பெண்மணி, நரகத்துடைய அமைச்சர். கனிமான சகோதரி பெரியாரை தாய்மாரே, கடைசி காலம் நிலக்கரையில் மத்திய குடிப்பதற்காக போகிறார். சாதம் வெயில் நேரம் கிடத்துக்கு பக்கத்திலே பார்க்கிறார். ஒரு நாய் பூனைக்கு நேர்மாட்டம். நாய் அசுத்தமானது. நாய் பட்டால் ஏறுகளை கிடைக்க வேண்டும். நாய் பாத்திரத்திலே வாயை போட்டுவிட்டால் பாத்திரத்தை ஏறுகளை முதல்ல மண்ணை தேய்த்து கிடைக்க வேண்டும். அவ்வளவு அசுத்தமான ஒரு மிருகம். அந்த நாய் சாதத்தால் கிடத்துக்கு பக்கத்திலே மண்ணை தேய்த்துக் கொண்டிருக்கிறது. நாக்கில் கண்ணை குளிக்க முடியவில்லை. இவர் கெட்டவர். அல்லாஹ்வுடைய பார்வையில் கோபத்துக்குள்ளாயவன், நரகத்துடைய அமல் செய்தவன். தனக்கு தானம் போட்டுள்ளானே, இந்த நாய்க்கும் தானம் என்று என்ன செய்கிறார்? ஷூவை கலந்துகிறார். அதனுடைய அந்த சொத்தை கலந்துகிறார். கலத்தி சிறப்புக்குள்ளே விட்டு தண்ணீரை நிறைத்து அந்த நாயுடைய வாயை ஊற்றி நாய்க்கு தட்டை கொடுத்தார். கடைசி காலத்திலே இந்த ஒரே ஒரு ராஜாவை செய்தார். நபியவர்கள் இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த அவரை வைத்து அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுத்தார். இதுதான் கடைசி முடிவு. கண்ணியமானவர்களே, கடைசி முடிவாக ஆரம்பிக்க வேண்டும். எங்களுடைய முஸ்லிம்களுடைய இறுதி முடிவை அல்லாஹ் ஈமானுடன் அமைப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவுதான் அமல் செய்தாலும் கடைசி வரைக்கும் இஸ்திகாமத்தான் அமல் செய்ய வேண்டும். இஸ்திகாமத் என்பது கடைசி முடிவை பார்க்கணும். நிரந்தரமான போக்கு ரமலான் மாத்திரமல்ல, ரமலானுடைய காலத்தை மாத்திரமல்ல தொழுகை, ரமலானுடைய காலத்தை மாத்திரமல்ல நமது தான தர்மங்கள், ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல குர்ஆன் ஓதுவது. ரமலானுடைய காலத்தில் குர்ஆன் இறங்கியதுதான் ரமலானை மாத்திரம் ஓதுகிறார் நபியவர்கள் சொல்லவில்லை. குர்ஆன் எல்லா காலத்திற்கும் உள்ளது. குர்ஆனுடைய ஒரு பகுதி யாருடைய மெமரியில் இல்லையோ, யாருக்கு மனப்பாடம் இல்லையோ அவர்கள் மானடைந்த வீட்டை போன்றவர்கள். அவருடைய உள்ளம் மானடைந்த வீடு. 30 வருடம் 40 வருடம் 50 வருடங்கள் ஒரு வீட்டை யாரும் இல்லாமல் மூடி வைத்தார், பூட்டி வைத்தார். அதை நீண்ட நாட்களுக்கு நாம் கிடைக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஜின்களுடைய உத்தராட்டம், ஜின்களுடைய அந்த உத்தராட்டங்கள் எல்லாம் அமைத்து பயங்கரமாக இருக்கும். அதை போன்றுதான் உள்ளத்தில் குர்ஆன் இல்லையா? அப்படியான வீடு. அப்படி என்றால் என்ன? ஷைத்தான் உள்ளத்துக்குள் இருப்பார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு அமலையும் எல்லா காலத்திலும் செய்வோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய பிரதானமான நோக்கம் தான் தக்வா, இறையச்சம். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய பயம். பெண்கள், ஆண்கள், வயோதிகர், வாலிபர் எல்லோரும் அல்லாஹ்வுடைய பயம் இருப்பது பிரதானமான அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு அல்லாஹ் சில தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்.
சிலர்களை தாய்மார்களாக வைத்திருக்கிறார், சிலர்களை பிள்ளைகளாக வைத்திருக்கிறார், சிலர்களை தந்தைகளாக சகோதரர்களாக குடும்ப அமைப்பு இப்படி அன்புடன் நியமித்திருக்கிறார். உலக அடிப்படையிலே தொழில்வாய்ப்பு வியாபாரிகளாக பெரிய முதலாளிகளாக கூலி தொழில் செய்பவர்களாக சாதாரண மூட்டையை சுமந்து சம்பாதிக்கக்கூடிய சாதாரண தொழில் செய்யக்கூடியவர்களாக இப்படி பலதரப்பட்ட மக்களாக நம்மை ஆக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, எல்லா சட்டங்களிலும் நமது இறைவன் அல்லாஹ் என்ன தொழில் செய்தாலும் அலங்கரித்து கிடைக்கும் ஹலாலாக அடைய வேண்டும் என்ற ஒரு பலவீனமான நிலைமைதான் அவசரமாக பணக்காரனாக வேண்டும். கோடீஸ்வரராக லட்சாதிபதியாக மாற வேண்டும். ஒரு நாளில் பணக்காரனாக வேண்டும். என்ன தொழில் செய்தாலும் நான் பணக்காரனாக வேண்டும், நான் வாகனமாக வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும். கண்ணியமான சகோதரி பெரியார்களே, தொழில் இருக்கிறது. நமது இன்கம் இல்லாமல், இன்கம் சுத்தம் இல்லாமல், இன்கம் ஹலாலாக இல்லாமல் எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டார். எந்த உடம்பு, எந்த பொடி ஹராமான உணவால் வளர்கிறதோ அந்த பொடி நரகத்திற்கு தான் தருவி. சரியுடைய அதில் கண்ணியமான சகோதரி கிடையாது. தொழில் ரீதியாக சமர்ப்பிக்கும் பொழுது முஸ்லிம்களில் ஏராளமானவர்கள், அதிகமானவர்கள் ஹராமான தொழில் செய்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாது இருக்கிறார்கள். பலதரப்பட்ட தொழில்கள் ஹராமான தொழிலும் இருக்கிறது. ஒரு தொழிலை முறைக்கவரை செய்து ஹராமாக சம்பாதிப்பது இருக்கிறது. ஒன்று சுத்த ஹராமான தொழில், ஹராமான பொருட்கள் விற்கிறோம், மதுபானம், போதை பொருட்கள், இது போன்றவைகளுக்கு ஹராம், இது தெளிவு. இன்னொரு தொழில் இருக்கிறது, ஹலாலான பொருட்கள் தான், பரக்கத்தான பொருட்கள் தான். ஏன் ஈச்சப்பழம் கூட வியாபாரம் செய்யலாம், ஈச்சப்பழ வியாபாரம், தங்கம் தண்ணி வியாபாரம், பரக்கத்தான அத்திப்பழம் வியாபாரம், பால் வியாபாரம், நல்ல நல்ல உணவுகள். கண்ணியமான சகோதரி பெரியார்களே, செய்யும் முறையில் ஹராமாகலாம். என்ன முறை? பழக்க நாங்களில் குறைபாடு செய்யலாம். பொருளை எடுத்திருப்போம், பணத்தை கொடுத்திருக்க மாட்டோம், ஏமாற்றில் இருப்போம், தொழிற்சாலைகளுக்கு பணம் கொடுக்கவில்லை, ஹராம். பரக்கத்தான பணம் என்ன? ஈச்சம் பழமாக இருந்தால், என்ன பழமாக இருந்தாலும் பழம் ஹலால் தான், செய்த வியாபாரம் ஹராம். கண்ணியமான சகோதரி பெரியார்களே, ஏமாற்று, மற்றவர்களுக்கு கொள்ள வைப்பது, மற்றவர்களுக்கு ஆக்குவது, மற்றவர்களை ஏமாற்றிவிட்டு நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று தலைமறைவாகுவது இன்னும் பரவலாக நடக்கிறது. வியாபார அடிப்படையில் பேசுவதாக இருந்தால் தனியாக பேச வேண்டும். பிரதானமான விடயங்களை சுட்டி காட்டுகிறேன். கண்ணியமான சகோதரர்கள் கிடையாது. சஹாபி பெண்கள், நபியோட காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபி பெண்கள், கணவன்மார்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் பஜாருக்கு போகும் பொழுது, பிசினஸுக்கு போகும் பொழுது, சொப்புக்கு போகும் பொழுது ஒரு அட்வைஸ் பண்ணுவார்கள். அட்வைஸ் பண்ணுவார்கள் என்ன தெரியுமா? நான் பசியோடு பட்டினியோடு மௌத்தாக தயார், நான் நீங்கள் ஒன்றும் கொண்டு வராமல், எனக்கு சாப்பிட ஒன்றும் இல்லாமல் நாங்கள் மௌத்தாக தயார், நீங்கள் ஹராமான உணவை கொண்டு வந்து தந்து நாங்கள் அந்த ஹராமான உணவை சாப்பிட்டு நரகம் போறதுக்கு நாங்கள் தயாரில்லை. நீங்க சம்பாதிச்சு ஹராத்தை கொண்டு வந்து தாங்கன்னா அதுக்கு நாங்கள் நரகம் போக மாட்டோம், அதுக்கு தயாரில்லை, நாங்கள் பசியோட மௌத்தாக தயார். கண்ணியமானவர்களே, எங்களை பெண்கள் என்ன சொல்றாங்க? எப்படி சரி சம்பாதிச்சுக்குவாங்க, இவ்வளவு தேடிக்குவாங்க, இவ்வளவு செலவுத்தாங்க, கணவருக்கு இவ்வளவு காசு கேட்கிறோம், கணவன் என்ன தொழில் பார்க்கல, கணவன் 10 பேருக்கு கொள்ள வச்சு சம்பாதிச்சிருக்கலாம், இவருக்கு 1 கோடி இருந்தா
90 லட்சம் மற்றவங்களை தள்ளி 1 லட்சம் தான் இவங்க தள்ளி 2 வார நாட்கள் எப்படி ஹலால் 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரா 5 கோடி வந்தவங்க பணங்கள் 5 தான் இவர் ப்ராஃபிட்ல ஹாஃப் தான் இவருக்கு ஹலால் முழு ப்ராஃபிட்டை இவர் அனுபவிக்கிறார் மற்றவங்களை ஏமாற்றுகிறார் இந்த குழந்தைகள் எப்படி கண்ணியமானவர்களே சாலைக்கான குழந்தைகளாக இந்த மனைவி இந்த ஹலாலை கண்டு எப்படி அவருக்கு கட்டுப்படக்கூடிய மனைவியா இருப்பார் கட்டுப்படுவதற்கு உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளம் சுத்தமாக இருப்பதற்கு தொழில் ஹலாலாக இருக்க வேண்டும் ஹராமான என்றும் அல்லாத அதை ஹராம் கைதான் வருவது ஹலால் அல்லாதது என்பது அல்ல தெளிவாக விளங்க வேண்டும் நாம் சாப்பிடுகின்ற ஹராமான என்றும் அல்லாததுதான் அதற்கென்று அல்லாமல் நம்மால் எதிர் பண்ண முடியாது நீங்கள் இருக்கிறார்களா நான் சாப்பிட்டு என்னை எப்படி நடக்கிறார் அதற்குத்தான் அல்லாஹ் புத்தியை தருகிறார் அதற்குத்தான் 2 ரூட்டை காட்டி தந்திருக்கிறார் நல்லமானது ஹலாலானது ஹராமானது நீ சாய்ஸ் பண்ணு நீ தேர்ந்தெடுத்துக்கொள் நாம் தேர்ந்தெடுப்பது ஹராமா அழைத்ததுதான் கிடைக்கும் ஹராமான தொழில் செய்தாலும் அழைத்ததுதான் கிடைக்கும் ஹலாலான தொழில் செய்தாலும் அழைத்ததுதான் கிடைக்கும் ஒரு துவாவை ஒரு துவாவை அது கடன் தொல்லைக்குள் அகப்பட்டவர்கள் கடன் பட்டிருக்கிறோம் கொடுத்துக் கொள்ள முடியவில்லை துவாவை அதிகமாக ஓதினால் கடன் தொல்லை இல்லாமல் தேவை இருக்கிறது வாழ்க்கை நெருக்கடி ஏதாவது தேவைப்படுகிற அல்லாஹ்விடம் கேட்டால் திருப்தி கிடைக்கும் அந்த துவாவை நல்லவர்கள் என்ன விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹும்ம நஃபினி பிஹலாலிக் அன் ஹராமிக் வஅக்னினி பிஃضلிக அன் சிவாக் அந்த துவா என்ன யா அல்லாஹ் உன்னுடைய ஹலாலான ரிஸ்கை எனக்கு தந்து அதை எனது லைஃபுக்கு போதுமாக்கி வை உன்னுடைய ஹலாலான ஹலாலிக் உன்னுடைய ஹலால் நீ தரும் ஹலால் அல் ஹலாமி நீ எனக்கு உன்னுடைய ஹராமானதை தராதே நீ எனக்கு ஹலாலான வழியை செய்தா ஹராமான வழியை தராதே என்னுடைய துவா அதை நீ பப்ளிக் அமர் துவா யா அல்லாஹ் உன்னுடைய அல்லாஹ் உன்னுடைய கிருபையால் மற்றவர்களிடம் கையேந்தாமல் என்னை பாதுகாப்பாயாக எனக்கு உதவி செய்வாயா என்னுடைய துவா என்ன சொல்ல வருகிறார்கள் ஹலாலாக கிடைப்பது அல்லாஹ் வந்ததுதான் ஹராமாக கிடைப்பது அல்லாஹ் வந்ததுதான் ஹலாலுக்கு வரைக்கும் ஹலாலுக்கு கனியமான சகோதரர்களே இருவருடைய ஹலாலாக தொழிலை அமைப்போம் என்ன தொழில் செய்கிறோம் வட்டியோடு சம்பந்தப்படுகிறதா பேங்கோடு சம்பந்தப்படுகிறதா வியாபாரத்தில் இருக்கிறோமா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிறோமா ஆராயும் கண்ணியமான சகோதரி பெரியார்களே ஹராமான சம்பாத்தியத்தால் கோழி பிரியாணி சாப்பிடுவதை விட ஹலாலாக சம்பாதித்து ரோஸ் பானோடு தேங்காய் கப்பல் சாப்பிடுவது பாக்கி புரிதான் வாய்க்கு ருசியா இருக்கும் மற்றவர்களுடைய பொருள் வட்டி சம்பந்தப்பட்டதா ஏமாற்றி இருக்கிறோமா வட்டி நல்லது இருக்கலாம் கனியமான சகோதரரை பெரியார்களே தொழிலை ஹலாலாக்குவோம் ரமதானிலிருந்து அதை ஆரம்பிப்போம் ஒரு வாழ்க்கையை நாம் அதை செயல்படுத்துவோம் எனவே கனியமான சகோதரே வாழ்க்கையில் திருந்த வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது குடும்ப ரிலேஷன்ஷிப் உறவுமுறை ஹஸ்பண்ட் வைஃப் கணவன் மனைவி சகோதரர்கள் பேரண்ட்ஸ் பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு மாறுகின்ற காலம் கணவன் மனைவிக்கு மத்தியில் வெறுமனே மொழி கனெக்ஷன் இருக்கிறதை தவிர ஹார்ட் கனெக்ஷன் கிடையாது மொழி கனெக்ஷன் சொல்லுகிறா சொல் கொடுக்கிறார் சாப்பாடு கொடுக்கிறார் தேவைகளை நிறைவேற்றுகிறார் உள்ளம் சேர்ந்திருக்கிறது மத்தியில் பெரிய என்ன காரணம் சகோதரர்களே 2 பேருக்கு மத்தியிலே அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஊட்டை அசுத்தம் உள்ளம் சுத்தமாக இருந்தால் கணவன் மனைவியை மதிப்பார் மனைவி கணவனை மதிப்பார் உள்ளம் சுத்தமாக இருந்தால் பெற்றோர்கள் பிள்ளைகளை எந்த வயசை கொடுக்க வேண்டுமோ கொடுப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வயசை கொடுப்பார்கள்
இரண்டு சாராயத்தினுடைய உள்ளத்தில் தொடர்பு கிடையாது. அதனால் தான் இந்த குடும்பம் கண்டுபிடிக்கிறது. தௌபாவுடைய கொலைக்காக தயாராக இருக்கிறோம். தௌபாவுக்கு முன்னால் சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த சபையில் இருப்பவர்களே எத்தனை பேருக்கு யோசிப்பார்கள், நான் இவருடன் பேசுவதில்லை, என்னுடைய ரிலேஷன் இவருடைய முகத்தை பார்த்து நான் வாழ்க்கையை தராம் சொன்னது கிடையாது, இவருடைய சொந்தக்காரர் இவருடைய வீட்டுக்கு நான் போனது கிடையாது, இவருடைய குடும்ப விவகாரங்களை நான் பங்கெடுத்தது கிடையாது, எங்கள் வாழ்க்கையில் கனெக்ஷன் கிடையாது. இந்த கனெக்ஷன் சீரானால் சௌபாவை எல்லாம் ஏற்பட மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, தெரியாது ஒரு நபி, முன்னே காலத்தில் ஒரு நபி அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்து மழை வேண்டி சொல்கிறார். துஆ செய்கிறார் மழைக்காக. பஞ்சம், வறுமை, மழை கிடையாது. அந்த நேரத்திலே அந்த நபியுடைய சபையில் ஒரு மனிதர் குடும்பத்தோடு தொடர் செய்யும் குடும்ப இலக்கை முடிக்க ஒரு மனிதர் இருந்ததனால் அதுதான் இந்த நபியுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளவில்லை. குடும்ப தொடர்பு முக்கியமானது, கண்ணியமானது. அதில் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. சிலர் இருக்கிறார்கள், ஏழைகள் குடும்பத்தில் உள்ள ஏழைகளை ஒதுக்கி வைப்பார்கள், குடும்பத்தில் வசதியானவர்களை சேர்த்து வைப்பார்கள். குடும்பத்தில் ஒரு பணக்காரர் வெற்றியோடு திறக்கிறார், வெற்றியாக திறக்கிறார், இவர் காட்டி சொல்வார் இவருடைய ஆட்கள், இவருடைய கட்டை, இவருடைய சகோதரர் பணக்காரர்களை கையாளுவார்கள். இவருடைய இவர் யாரா எங்கோ மூலையை சொல்வது இருக்கும். இவருடைய சொல்லவே அவர் வாழ அல்லது ஏதாவது பெரிய வெற்றி பேர வைக்குமா, இவருடைய சாட்சியா, இவருடைய வாகனம், இவருடைய வாகனுடைய நாணம். ஏழை மனிதர் சொந்த வாப்பாவுடைய தம்பி, சொந்த சகோதரர், சொந்த குடும்பத்தை நெருங்கிய தொடர்புடையவர், சகோதரருடைய மகன், சகோதரருடைய கணவர், அவரை காட்டி சொந்தம் சொல்ல மாட்டார். இவர் ஏழை, ஏழைகளை காட்டி சொந்தம் சொல்வதற்கு ஒன்றில்லை. அந்த அளவுக்கு துனியாவுடைய எண்ணம், பெரிய பெருமை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கண்ணியமானவர்களே, யாரையும் அற்பமாக கருதக்கூடாது, சீப்பாக கருதக்கூடாது. வீடுகள் போவதை சீப்பாக, ஏழைகளுடைய கருணம் வந்தாலும் ஏழைகளுடைய வீடுகளுக்கு போக மாட்டார்கள். சொந்தக்காரராக இருந்தாலும் சொந்த சகோதரன் இவர்களுடைய பணக்காரர், அவர் ஆட்டோ செய்கிறார், கோயில்களை செய்கிறார், அவருக்கு சாப்பிட்டு போக மாட்டார், அவர்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும். இஸ்லாத்தில் அப்படி ஒன்று கிடையாது. அற்பமாக கருதுவதற்கிறதை கனிவாளர்களே, பிறரை சீப்பாக கருதுவது நம்மை அவர்களை விடவும் அல்லாஹ் சீப்பாக்குவான். எத்தனை பேர் ஆக்கினார், எல்லாம் மதம் ஆக்கிறார், மதம் மாறினார், உள்ளத்தில் நண்பர்களை பற்றி சீப்பான எண்ணம். நபியுடைய வளர்த்த மகன் கருப்பு சாமி வசதி இல்லாதவர்களே, ஒருமுறை நபியவர்கள் இந்த உசாமா ரலியல்லாஹுக்காக வெயிட் பண்ணினார்கள். ஒரு சபையிலே உசாமா வரும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள், வெயில் நேரம், பிரயாணம், சூடு, யாராவது முக்கியமானவர்களுக்காக வேண்டிய நபியவர்கள் வெயிட் பண்ணுகிறாரா இருக்கும். சீஃப் கெஸ்ட், விஐபி அப்படி சஹாபாக்கள் வெயிட் பண்ணார்கள். பார்க்கிறார்கள், உசாமா வருகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. சிலர் சொன்னார்கள், இந்த கருப்பனுக்கா எங்களைய வெயிட் பண்ண வைத்தாரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சீப்பான இந்த சீர்தாரி இவருக்கா எங்களை வெயில காய வச்சா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கொஞ்சம் பேர் இஸ்லாத்தில் அவுட் ஆயினாங்க. அந்த அவுட் ஆயின லிஸ்ட்ல உசாமா ரலியல்லாஹு பத்தி சீப்பா பேசியவர்கள் இருந்தார்கள். இஸ்லாத்தை விட்டு அவுட் ஆயிட்டாங்க. கண்ணியமானவர்களே, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், எல்லாரையும் மதிப்போம். என்னுடைய ரிலேஷனா
ஏழையா இருந்தாலும் பணக்காரலாம் ரிச்சா இருக்கலாம் தீவிரமா இருக்கலாம் நான் என்னுடைய ரிலேஷனுக்கு மதிப்பேன். பிள்ளைகளுக்கு மத்தியிலே டிஃபரண்டாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு மத்தியிலே அவர்களுடைய நேரத்தை நீக்கக்கூடாது. பிள்ளைகள் எல்லாரும் இருக்கலாம். சகோதரர்களுக்கு மத்தியிலே இன்று சண்டை வருவதற்கு காரணம் பேரன். இரண்டு பேரும் பேசுவதில்லையா? கோபமா சண்டையா? ஏன் தெரியுமா? பிள்ளைகளுக்கு மத்தியிலே மாறுபாடு. ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி, மூத்த மாடுக்கு ஒருவரையான்ற, இரண்டாவது மாடுக்கு ஒருவரையான்ற, மூத்த மாடுக்கு 5,000, இரண்டாவது மாடோட இறக்க குறைவு 1,000 எக்ஸ்பென்சிவ் ஆகிற 1,000 மூணாவது மாடோட இறக்கமே இல்லை, உனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை. இப்படி வேறுபாடு செய்து கனிவானது இவர்கள் நோக்காயுள்ளார். பேரன் நோட்டு பிள்ளைகள் தங்க பிள்ளைகள் குடும்பத்தில் பெரிய குழப்பம். பேரன் தான் காரணம். எல்லா பிள்ளைகளும் சமமா பார்க்கும், ஈக்குவலா பார்க்கும். சகாமி வந்தான். கண்ணியமான சகோதரர்களே தெரியாது, இந்த சகாமி வந்து தன்னுடைய மகனோட கூட்டிக் கொள்வாராம். தன்னுடைய பிள்ளை மகனோட கூட்டிக் கொண்டு வந்து நடிகிட்ட கூட்டு வந்து யாரும் சொல்லலாம், நான் இவருக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறேன், இவருடைய மகன், இவருக்கு நான் கிஃப்ட் கொடுத்திருக்கிறேன், அதை மட்டும் சொல்லிட்டு சொல்லி மாட்டேன். அப்படியா சொல்லி அனுப்பல. நபியாவை கேட்டா ஒரு வார்த்தை, அப்படியா வடனிக்க நகர்ந்தாக்கடா, நீ இந்த மகனுக்கு கொடுத்ததுக்கு முன்பு உன்னுடைய மற்ற மகன்மாருக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் நீ கிஃப்ட் கொடுத்தாயா? இல்லையா? சொல்ற இந்த மகனுக்கு மட்டும்தான் நான் கிஃப்ட் கொடுத்தேன். சரி வராது சொன்னார்கள் நபியவர்கள். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, பிள்ளைகளுக்கு மத்தியிலே நேர்மையாக நீளமாக சொல்லுங்கள். உங்களுடைய கிஃப்டை நீங்கள் எல்லா மகன்மார்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுங்க, எல்லாவற்றாலும் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு மத்தியில் நாங்கள் சமமாக நிற்க வேண்டும். எல்லோருடைய பிள்ளைகள் தான். என்னுடைய எனக்கு ஹெல்ப் பண்ணினாலும் என்னுடைய பிள்ளைதான், எனக்கு ஹெல்ப் குறைவாக செய்தாலும் என்னுடைய பிள்ளைதான், எனக்கு ஹெல்ப் பண்ணாவிட்டாலும் என்னுடைய பிள்ளை, நான் சுமந்து பெற்றவில்லை என்று நான் தெளிவாக பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது ஒரு விடயம். அடுத்த விடயம்தான் எங்களுடைய பக்கத்து வீட்டார் என்பதை விட நமது பக்கத்தில் இருப்பவர்கள், பிசினஸை பார்த்து பிரயாணத்தின் பக்கத்தில் இருப்பவர்கள், நமது வீட்டின் பக்கத்தில், தொழுகையின் பக்கத்தில், எல்லா அடிப்படையிலும் நமக்கு அருகில் இருப்பவர்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய உரிமை. இதே ஏதாவது செயல்பாடுனால் சபையுடைய சபையில் உட்கார முன்னால் என்னுடைய சொந்த கருத்து, சபையுடைய சபைக்கு முன்னால் மஸ்ஜித் நிர்வாகம், இந்த மஸ்ஜித் மாத்திரமல்ல எல்லா மஸ்ஜித் நிர்வாகிகளும் ஒரு ஏற்பாடு செய்தால் அந்த நிர்வாகத்துக்கு நம்ம ரத்தம் செய்வாங்க. என்ன ஏற்பாடு தெரியுமா? முழு பேரை ஆண்கள், இங்கே பெண்கள், அவர்களுடைய முசாபரா செய்ய வைத்து, மானக்கா செய்ய வைத்து, ஒருவருக்கு ஒரு சந்திப்பு கேட்டுக்கொண்டு வைத்துவிட்டு சௌபாவை உட்கார்ந்தால் அந்த நிச்சயமாக சௌபாவை ஏற்றுக்கொள்வார். ஏதோ ஊருடைய எல்லோரும் சேர்க்கிறோம், எல்லோரும் முசாபா கடைசியாக சௌபாவுக்கு முன்னால் அந்த முசாபா ஒரு சௌபா, அதுக்கு பின்னால் சௌபா செய்வோம், அதை ஏற்றுக்கொள்வார். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளை செய்கிறோம், தவறு தெரியாது, பாவம் தெரியாது. சாதாரணமாக கேட்கிறோம், எவ்வளவு மேனேஜர் அவர் அப்படிப்பட்டவன், ஒரே சபையில் இருக்கிறோம், அவருக்கு விளங்காமல் பேசுவது, அவருக்கு விளங்காமல் அவருக்கு கேட்க அவர் பேசுவது, 2 பேர் இருக்கிறோம். பக்கத்தில் இருப்பவரை பற்றி இங்க இருந்து கொண்டு என்னோட பேசலாம், இவருக்கு விளங்காமல் பேர்களை மாற்றி, இவர் பக்கத்தில் இருந்தாலும் இவரை பற்றி தீபத் பேசுகிறோம் போன் மூலம். கனிவாளர்களே, தீபத் என்றால்
அல்லாஹ் குர்ஆன்ல டெட் பாடி விபச்சார வினாசீரவர்களுக்கோ வயசேரவர்களுக்கோ அல்லது சாராய குடிக்கிறவர்களுக்கோ இந்த டெட் பாடியை சாப்பிடுறதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் காட்டுறது. தீபம் நாட்டுக்கு மாற்றம் நாட்கள் வச்சிருவேன் சுமருவேன் அதுக்காக சொன்னார். ஐயோ ஐயோ அதுக்கும் ஐயா உங்களுடைய பிரதர் உங்களுடைய சகோதரர் அவர் மௌத்தாகி டெட் பாடி இருக்குது. அதுல நீங்க ஒரு துண்ட வெட்டி அவரை இறந்து சாப்பிட இருக்குமா? எவ்வளவு நல்லதுப்பான சொந்த மனைவியுடைய சாப்பிடுவோமா? மனைவி சொந்த கணவன ஜனாதார ஒரு துண்ட வெட்டி சாப்பிடுவோமா? சொந்த ஜனாதா சொந்தக்காரவங்க கண்ணியமான சகோதரரை கிடையாது. தீபம் டெட் பாடியை சாப்பிடுறது போல மோட்டருக்கு போயிட்டு கிலோ கணக்கில் நாங்கள் வாங்கி சாப்பிடுறதா? மோட்டருக்கு டெட் பாடி இருக்குது. நான் கையோட்டை மன்னிச்சு கொள்ளணும். தெளிவா ஒன்றை நான் தெளிவா சொல்றேன். மன்னிச்சு சொல்லல மன்னிச்சு சொல்லி ஏழைகளின் மாற்றம் விளங்குதில்லை. நான் தெளிவா வைக்கிறேன். மோட்டருக்கு போயிட்டு அங்கே இறச்சி வாங்கிட்டு வந்து அல்லது கூழ் வாங்கிட்டு வந்து சுப்பாக்கி குடிக்க தயாரா? மோச்சரி இறச்சி வாங்கிட்டு வந்து பிஸ்கெட் செய்ய தயாரா? சொல்லி தின தயாரா? நினைச்சு பார்க்கணும். தீபம் கிடைக்கிறோம் மற்றவர்களே சாப்பிடுறோம். எதையோ இறச்சி காட்டுங்க. ரெண்டு பேரும் நோம்பு பிடிச்சி சுரக்கத்தை வரணும்னால தீபம் பேசுறாங்க. தீபம் கண்ணியமான சகோதரர்கள் கிடையாது. சத்தியம் இருக்காங்க. கனியவங்க ஒரு மாசம் படிச்சு கோபத்தில் சொன்னாங்க. சக்தி இறச்சி வந்து கொடுத்து சத்திய இறச்சி கட்டணும் கொடுத்து சொன்னாங்க. நபியவங்க சகருக்கு சாப்பிட்டு இறச்சி இல்லை, சகருக்கு சாப்பிட்டு இறச்சி ஜெமிச்சு சமைச்சு சாப்பிட்டு இது அக்கறைக்கு அக்கறைக்கு பின்னால அவருக்கு பின்னாடி சக்தி இருக்கிறாங்க. சகருக்கு பின்னாடி சக்தி திட்ட முடிஞ்சு ரஷ்கரத்தி வந்து கொள்ளுது சொன்னாங்க. நபியவங்க ஹலாலான உணவு சாப்பிட்டு சகத்திருந்தாங்க. நோக்கு திறக்கிற டைமுக்கு முன்னால இந்த ரெண்டு பெண்களும் யாரையோ வந்து தீபம் பேசி அவங்க இறச்ச தின்னு அந்த இறச்சி தான் வந்து முடிஞ்சு. தீபத்திலிருந்து தௌபா செய்வோம். யாரை பற்றி பேச மாட்டோம். யாரை பற்றி விழுப்பதில்லாத ஒரு பேச பேசுறது தீபம். இது ஒரு விஷயம். இதிலிருந்து தௌபா செய்வோம். யாரை பற்றி தீபத்தை பேசா மன்னிப்பு பேசுவோம். நம்ம பற்றி ஏதாவது பேசுறத மன்னிச்சுக்கோங்க. உங்களை பற்றி ஏதாவது யாரையும் போட பேசுறதா மன்னிச்சுக்கோங்க. சரி, நான் யாரையாவது பற்றி பேசி அவங்க மோசாயிட்டாங்க. இப்ப நான் கபல வீட்டு மட்டும் கேட்கிறதா? கபல வீட்டு நோக்கிறதா? கபல வீட்டு என்ன நோக்கிறதா? முடியல. அவங்களுக்கு அருந்துவா செய்வோம். மோசாயிட்டாங்க. நாங்க யாருக்காவது அநியாயம் செஞ்சோம். அயாப்பதி கபல எனக்கு விளங்கல. மோசாயிட்டாங்க. இப்ப அந்த கபலாளிகளுக்கு நாங்கள் எப்படி மன்னிப்பு கேட்கிறது? அவங்களுக்காக இக்கேதுமா செய்கிறதா மன்னிப்பு. அவங்களுக்காக வேண்டும் கேட்கிறோம். அதுதான் எங்களை பாவங்களை பண்ணிப்பார். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஒவ்வொன்றிலிருந்து சௌபா கரணமான பெருநாளுடைய நாள் நெருங்கும். அது சம்பந்தமான சில விடயங்களையும் முன்வைத்தால் பிரயோகமாக பெருநாளில் பிரதானமாக கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஒன்று ட்ரெஸ் அண்ட் சாப்பாடு இது ரெண்டும் பிரதானமாக மனிதர்களுடைய தேவைப்படுகிறது. ட்ரெஸ் என்றால் என்ன? அதை வராது வேண்டும். ட்ரெஸ்ஸுக்குரிய விளக்கம் என்ன? நான் எதை சொல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற கருத்தை நான் சொல்றேன். ட்ரெஸ் அல்லாஹ் தந்தா அல்லாஹ் சொல்ற ட்ரெஸ்ஸை செய்வோம். ரெண்டு ஆயிரம் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸை தந்திருக்கிறோம், இறக்கி இருக்கிறோம். யுவாரி சௌஹாதிக்கும் ட்ரெஸ் எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்களை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்கணும். உங்களோட டீசென்ட்டை பாதுகாக்கணும். உங்களோட ரெஸ்பெக்டை பாதுகாக்கணும். அந்த உரிமைதான் உங்களுக்கு இருக்கிறோம். ஆண்களோ பெண்களோ ஆண்கள் நினைவான சகோதரர்களை கிடையாது. ட்ரெஸ் எவ்வளவுதான் பயம் பண்ணினாலும் எங்களோட சகோதரர்களுக்கு விளைந்தது அல்லாஹ்
மன்னிக்கணும் எங்கிருந்து அந்த வாலிபர்களுக்கு ஆண்கள் சிந்தனை கொடுக்கணும். வருது இவருடைய இடுப்பிலிருந்து கல்வை கால் வரைக்கும் ஒரு யார் சொல்ல வேண்டாம். இவருக்கு 9 யார் அதையா ரோட்ல செய்யுது கல்விக்காலிக்கு ஆண்கள் ஒழுங்குகளே கல்வி கல்யாணம் அப்படி ஒழுங்கிறவங்க நகரம் போவாங்க. கல்விக்காலிக்கு ஒழுங்கு கொடுத்து சொல்ல ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏழை கட்சியில் நல்லவன கருத்து 27ஆம் கூட அப்படியான பிரச்சனைகள் 27ஆம் ரொம்ப செய்யும். நான் நீங்கள் சொன்னாலும் கல்விக்கெல்லாம் பாதுகாக்கணும். மஸ்ஜிதுக்குள்ள வந்து படிக்கிறாங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் எல்லாருக்கும் அதான் பாதுகாப்பு நான் சொல்றேன். யாருக்கும் குறை சொல்ற நோக்கம் அல்ல. உண்மையா சொல்லணும். மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூட வாசல்ல மடிப்பாங்க, ஒதுக்கைவாங்க. அவங்க மடிக்கிற நோக்கம் என்னவோ தெரியாது. ஒதுக்கையோட கனிமடக்கூட படிக்கிறாங்களோ அல்லாத மாளிகைக்குள்ள கடைக்காலிக்கையில ஒதுக்கக்கூட படிக்கிறாங்களோ தெரியாது. அல்லாத பார்க்கலாம். மஸ்ஜிதுக்குள்ள படிக்கிறாங்க. தொலைக்கு வெளியே போய் ஷூ போடப்பட அதை அப்படியே சொல்றாங்க. கடைக்காலிக்கையில கனியமான சமூகம் தெரியாது. மஸ்ஜிதுக்குள்ள மட்டும் இல்லை, ஆபீஸ்லயும் அப்படித்தான், ஸ்கூல்லையும் அப்படித்தான், எங்க பிசினஸ் செய்யக்கூடிய இடத்துலையும் அப்படித்தான், எங்க ஃபங்க்ஷன்லையும் அப்படித்தான். மஸ்ஜிதுக்குள்ள இஸ்லாமிக் ஃபங்க்ஷன்ல வெள்ளைக்காரன் கடைக்காலிக்கையில ஒன்று வெள்ளைக்காரன் சொல்லக்கூடிய ஆடைகள் பியோடு இருந்த மனிதர் ஃபங்க்ஷனுக்கு வந்தா அவருடைய இஸ்லாமியங்கள் தெரியாது. எல்லா நேரத்திலையும் முஸ்லிமாக தான் இருப்பார். கடைக்காலிக்கு ஆரம்பித்தார். பெண்கள் என்ன முழு உடம்பையும் மறைக்கிறார். தெளிவா சொல்றேன். யாருக்கு மக்களுக்கு வாங்கி நான் பேச மாட்டேன். பெண்கள் என்னோட கோவிப்பாக வேண்டும் நான் பேச மாட்டேன். பெண்களுடைய இஸ்லாமிய முழு உடம்பை மறைக்கிறது. உண்மையான மாற்றம் இழக்கமுள்ள ஆளுங்கள் இரக்கம் சொல்லுவாங்க. எங்களோட பெரிய அறிவாளி மகன் செல்லுங்கள் இப்படிதான் சொன்னாங்க. தெரியாதே நிஜாம் என்றால் என்ன? நிஜாம் 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 லாங்குவேஜ் தெரியாது. வேர்ட் பாதிக்கிறோம் என்ன லாங்குவேஜ் தெரியாது. நிஜாம் அரபிக் வேர் பர்தா உருது வேர் ரெண்டுடைய கருத்திலும் முகம் அந்த வேத பாதித்துக் கொண்டு எப்படி எனக்கு முகம் இருக்கிறார்? யாராவது எப்படி சொல்லி சுவ போடுவாரா? கடையில போய் கெட்டாக கேட்டா சுவ காட்டினா கடைக்காரர்கள் நீங்க கொஞ்சம் குழப்பம் நான் சொல்றோம். நான் கேட்டதுக்கு சொல்லிக் கொண்டு சுவ போடுவாரா? கனியமானே சொல்றோம் பர்தா போடுறோம் ஜாப் போடுறோம். மீனிங் என்ன? ஒரே மறைக்கிறது நம்மள முகமூடி முகத்தை மறைக்கக்கூடிய உடலை மறைக்கக்கூடியது கனிமான சகோதரிகள் குமராயினா குமரான முன்னாள் மதம் பார்த்த சகோதரிகள் பூர்த்திய மறைக்க அல்ல அர்த்தம் செய்வான். ஒரு பயம் எங்க பிள்ளைகளை இப்படி மறைச்சா எங்க பிள்ளைகளை 4 பேர் பார்க்கணும் தவறான சூழவான நான் சொல்ற தெளிவா சொல்றேன். பேசக்கூடிய பேச்சு ஏற்ற மகளை அதை பிரச்சனை உருப்பாட்டி அந்தந்த வரக்கூடிய பிரச்சனை உருப்பாட்டி 4 பேருக்கு முன்னாடி 4 பேர் ஒன்றுக்கு போனாலே எங்க மகளுக்கு சொந்தமான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும். எங்க மகளுக்கு சொந்த மாப்பிள்ளை ஏதாவது கனிமான சகோதரி தெரியாதே. மாப்பிள்ளை நாங்க நீங்க முடிவு செய்யறவர் அல்ல. நல்லா தார மாப்பிள்ளை நல்ல மகளா வளர்த்தோமா சீரேரி மாப்பிள்ளையை தருவானோ ஈமானிய மாப்பிள்ளையை தருவான். எங்களை ரத்தத்தை பாதுகாக்கக்கூடிய மாப்பிள்ளையை தருவான். கணத்திற்கும் துணியாக்கும் பெண்களை நாங்க விட்டுட்டோமா அதுவே கூட பாதிப்பான். யூகே கூட்டு போவான், லண்டன் கூட்டு போவான், பிரான்ஸ் கூட்டு போவான். அங்க போயிட்டு அவங்க போடுவான். அவன் நல்ல காரியம் வைப்பான். நடக்கிறது எத்தனையோ நான் தெளிவா சொல்றேன். யாரும் போட்டால் பரவாயில்ல. அவன் மகள் மாப்பிள்ளை யூகே கூட்டு போறான், லண்டன் கூட்டு போறான். லண்டனோட மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார்? கனியமானவர்களே இஸ்லாமிக் முழுடத்தை மறைக்கிறது. இன்று பெண்களுக்கு ஒரு
கொடுக்கிறான் ஆம்பளோட சுகம் கனிமாற்றமும் கிடையாது. முழு உடம்பையும் மறைக்க வேண்டியது கரடை காலத்தில முழுக்க மறைக்க வேண்டியது எங்க ஆண் கரடை கீழே மறைக்கிறான். ஆணுடைய திட்டத்தில் அந்த வெட்டக்காரர்கள் மறைக்கப்பட வேண்டும். சவுண்டர் போட்டிருக்கிறார் இடுப்புக்கு கீழே வந்து அதையும் தாண்டி வந்து விரல்கள் நான் விரல் மறைச்சிருக்கிறது இடுப்புக்கும் சபைக்கு மறைப்பட்ட ஒரு மாதிரி அதுக்கு வந்திருக்கிறது. என்ன பிரச்சனை? இது யாரு காட்டுறது வெட்ட? இது யாரு காட்டுறது வெட்ட தெரியுமா? மனசவை கலக்கிட்டு தண்ணியான கலவான சிசுவான தொடங்கிட்டு அந்த கலையோட பொறுப்பிய படிச்சு வாழ்க்கையோட வெள்ளத்தார காட்டுறது பேசி நடுவாத கூட்டம் காட்டி தந்தது எனக்கு தெரியும். நபியவங்க நல்லாத சுத்தம் செஞ்சு வீண் பண்ணி தண்ணியாலே கழுவி ஒரு நாளைக்கு 5 நேரம் முன்னூற்றைகிற மார்க்கம் குளிக்கிற மார்க்கம் 2 குளிப்பு மௌத்தாயினார்களையும் குளிப்பு ஜனாதா குளிப்பாட்ட வேண்டும். அப்படி சுத்தமான நபியுடைய அந்த ரிலிஜன் அந்த கரியர் அந்த மாடல் அந்த ஸ்டைல் கண்ணியமானவர்களே எங்க இந்த வார்த்தை கண்ணியமானவர் அது புதுப்புடைய சௌபாகியம். இந்த வருஷம் எந்த மொழி வந்தாலும் வேத மகனுக்கு வேத வைப்புக்கு நான் முழு உடம்பை மறைக்க வாங்கி கொடுப்பேன். உறுதியாக இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்கள் எப்படியாக எங்களுக்கும் ஹலாலான நிகழ்வுகளாயிருக்கும். சாப்பாடு குடிப்பு ஹலால், சாப்பாடு குடிப்பு ஹலால். எங்களை பக்தருக்கு நாம் யாருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் நான் கொடுக்கிறது முடிச்சவர்கள் நான் கொடுக்கிற கிறிஸ்டியன் நான் அவருக்கு அவங்க பாணியில பொருளோட தான் கொடுப்பேன் கூடாது. நமக்கு ஹராம் அவர்களுக்கும் ஹராம் தான். இஸ்லாமிய சட்டம் எல்லோருக்கும் தான். கொஞ்சம் கூப்பிடலாம் எங்களுக்கு சாப்பாடு ஹலால் தான் கொடுப்போம். இப்படியான நிலைமைகளை நல்லாவுக்கு சொந்தமான வாழ்ந்திருக்கலாம். நம் அனைவரும் தொகை செய்வானாக. நம்முடைய சொல்லாவை உண்மையான சொல்லாவை எடுத்துக்கொள்வானாக. நம்முடைய அவர்களை எல்லாம் கபல் செய்வானாக. நம்முடைய குணாக்களை கபல் செய்வானாக. தொகைகளை கபல் செய்வானாக. இந்த ரமலான் எவ்வளவு பக்குவமான சிறந்த நிலைமைகள் இருந்தோமோ அதே பக்குவத்தை எல்லாம் மௌத்து வரைக்கும் என் அனைவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் தந்தருவானாக. எதை கேட்கிறோமோ அதனுடைய அவசியம் உலகத்திற்கும் வெற்றி வைக்கக்கூடிய சாத்தியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.